இது எல்லாமே வந்து இந்த கருத்து கணிப்புகள் பின்னணியில் சூழ்ச்சி இருக்குது. கருத்து கணிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் பொய் தகவல்கள் பரப்பப்படுகிறது அப்படின்ட்டு எல்லாம் அறிக்கையில இருக்குது. இது நான் சொல்லிடுறேன். இது உங்கள் கட்சியினரை நீங்கள் சாந்தப்படுத்துவதற்காகவும் நாம தான் ஜெயிக்க போறேன் அப்படிங்கிற நம்பிக்கை ஊட்டுவதற்காகவும் கொடுக்கப்பட்ட அறிக்கை அப்படிங்கிறதுனால கூடுதலாக 1-2 பிட்டு சேர்த்தி போடப்பட்டிருக்கா, இல்ல இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாமே வந்து டிஎம்கே பே பண்ணி தான் இந்த எக்ஸிட் போல அவங்களுக்கு ஃபேவரா கொண்டு வந்திருக்குங்கிற சார்ஜ் வச்சிருக்கீங்களா? நிச்சயமா சார். அதாவது முதல்ல நான் நான் சொல்றேன். முதல் வந்து இந்த எக்ஸிட் போலாலும் சரி, ப்ரீ போலாக இருந்தாலும் சரி, கருத்து கணிப்புகளை அதிமுக பெரிய அளவில் நாங்கள் நம்புறதில்லை. அதற்கு ஒரு 3 உதாரணங்கள் உங்களுக்கு சொல்லலாம். 2011 அதிமுக ஆட்சி தொடரும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய கருத்து கணிப்புகள் மாறா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது. அதே போன்று 2016 ஆட்சி மாற்றம் உறுதினாங்க, அதிமுக மீண்டும் ஆட்சி அமைத்தது. இப்படி கருத்து கணிப்புகள் வந்து பெரும்பாலும் அதிமுகவை வந்து அதிமுக குறித்து சொல்லுகிற கருத்து கணிப்புகள் பொய்யாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் சொல்லலாம். இப்போ இந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இது ஒரு பேட்டர்னாகவே இவங்க பயன்படுத்துவாங்க, இது மாதிரியே செய்வாங்க. அப்போ இதனுடைய முயற்சி தேர்தல் பணிகள் வந்து இன்னும் நிறைவு பெறலை. அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ்லேருந்து அந்த தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் மிக தெளிவாகவும் கவனத்தோடும் இருங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை சைக்காலஜிக்கலாக நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு டெம்ப்டை கொடுப்பாங்க, அதை நம்பி நம்ம பூத்துக்களில் கவுண்டிங்கில் ஒரு சின்ன இடத்தில் கூட நாம் ஒரு சின்ன அசால்ட்டாக கூட இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக மிக தெளிவாக இந்த அறிக்கையை வந்து நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு சார். இது கடந்த காலத்தில் ஒரு சில இடங்களில் கூட அப்படி நடந்ததற்கான குற்றச்சாட்டுகள், அதற்கு குறித்த வழக்குகளும் இருக்குது. இப்போ தென்காசி தொகுதியெல்லாம் அதற்கான வழக்குகள் இன்னும் ஓடிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் அதனுடைய பின்புலத்தில் தான் நாம் இதை வந்து மிக தெளிவாக இப்போ இது போன்று 2021 போன்று சில இடங்களில் இப்படி கம்மியான மார்ஜின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதிலெல்லாம் நீங்கள் இதை மைண்டில் ஏற்றாதீங்க, இது உண்மை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பூத்துலேயும் ஒவ்வொரு ஏஜெண்ட் வச்சு எத்தனை மணி நேரத்திற்கு எத்தனை வாக்கு சதவீதம் என்பதை கண்கூடாக பார்த்தவர்கள் நாங்கள். அதனால் கருத்து கணிப்பு அப்படிங்கிறது நீங்கள் பரவலாக இது கொடுக்கப்படுதே, உங்கள் பூத்தில் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் எல்லா பூத்துக்கும் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க, கருத்து கணிப்புகளை நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதோடைய முழு பொருள் சார். ஓகே.